ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி கீரை போட்டு மோர் குழம்பு. நீங்கள் எந்த கீரை வேணால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அரைக்கீரை எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த அரைக்கீரையை பொடிசாக கட் பண்ணி வேக வச்சு தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மோர் குழம்புக்கு நம்ம தேங்காய், கடலைப்பருப்பு, 2 ஜீரகம், இஞ்சி வச்சு அரைச்சிட்டு, தேங்காயோடு அரைச்சிட்டு இந்த மோரில் கலந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கொதிக்கணும். அந்த கொதிக்க வைக்கும்போதே இந்த வெந்த கீரையும் அதில் போட்டுடணும். அப்புறம் கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட்டு கடுகு தாளிச்சிட்டு பரிமாறணும். அதுக்கப்புறம் இந்த குருமா இப்போ காலிஃப்ளவர் குருமா இது எப்படி பண்ணணுன்னா, ஒரு கொஞ்சோண்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் தாளிச்சிட்டு, கசகசா, சோம்பு எல்லாத்தையும் தாளிச்சிட்டு, அப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு, விருப்பப்பட்டால் கொஞ்சம் கேஷ்யூ நட்டி வச்சு அதையும் வதக்கி அரைச்சிட்டு கொஞ்சோண்டு தேங்காயும் அதுக்குள்ளே ஆட் பண்ணி அரைச்சி வச்சுட்டு, அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை வெந்துட்டு அந்த வெந்த விழுதில் இந்த அரைச்ச விழுதை கலக்கிட்டு கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் காரப்பொடி, உப்பு, மஞ்சப்பொடி எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே இறக்கி வச்சுட்டு பரிமாறினா ரொம்ப நல்லாயிருக்கும். மேலாழ கொத்தமல்லி இலை தூவலாம். இது கோவக்காய் பொரியல், சாதம். இன்றைக்கி இதுதான் எங்கள் அத்து மெனு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.